ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் மருத்துவர் என்னுடைய வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு செய்திகளை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதை பின்னாடி நான் என்ன சொல்ல முடியும், அவருடைய சொன்னதை நான் என்ன சொல்ல முடியும். அதனால மருத்துவர் ஐயா சொன்னதுதான் இன்னைக்கு செய்தி. அன்புமணி நீக்கி இருக்கக்கூடிய நிலையில ஐயா வந்து உங்களை தொடர்ந்து பதவியில் நீடிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். விருப்பப்பட்ட கூட்டணி அமைப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த கூட்டணி? நான் தான் ஐயா விரும்புறேன். ஐயா அறிவிக்கிற கூட்டணியை நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இது இன்னைக்கு நீங்க கடந்த 2 நாளா சேலத்துல இருந்து அதிகமான அளவில் வந்து ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் வராங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே இன்னும் நீங்க பார்க்க தான் பாருங்க, தொடர்ந்து கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம மீண்டும் சொல்றோம், எது சொல்றோம், எல்லா மாவட்டங்களுமே ஐயா வந்து கால்படாத கிராமங்கள் இல்லை ஐயா. அதனால இப்ப ஐயாவை பாக்குறதுக்காக அணியா வந்துட்டு இருக்காங்க. யாரும் கூட்டிட்டுலாம் வரதில்லை, அவங்களா கிளம்பி வராங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்துல இருக்கிறதுனால யாரையும் பார்வையாளர் பார்க்க மாட்டாங்க ஐயா. கூட்ட அணியே வந்துட்டு இருக்குது, வேற வழியெல்லாம் பார்த்துட்டு. அன்புமணி ஆதரவாளர் கார்த்தி பேட்டி கொடுக்கும் போது அருளுக்கு வந்து நாங்க தக்க பாடம் புகட்டுவோம், வருகிற சட்டமன்ற தேர்தல் வருகிறது, நாங்க பாடம் புகட்டுவோம் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதுக்கு மேல படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர் ஏதாவது படிக்க சொன்னா நான் படிக்கிறேன். சிவகுமார் எம்எல்ஏ கூட விளம்பரத்துக்காக அருள் எம்எல்ஏ வந்து நீங்க ஒரு அட்டைக்கட்டின்னு சொல்லிட்டீங்களே சார், அதை சொன்னாரு. அவர் சொன்னது வந்து அட்டைக்கட்டின்னு சொன்னது அவர் தான் போய். சிவகுமார் நெருக்கமான நண்பர். அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க. நான் வந்து என்னோட நட்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். விரைவில் இணைவார்கள். தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து 2026 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி கூட்டணி உருவாக்குவதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கும். அன்புமணி ஆதரவாளர் சேலத்துல உங்க அச்சுறுத்தல் இருக்குதா, மிரட்டல் இருக்குதா? உண்மை அங்க என்ன நடக்குது சேலத்துல? எங்க அண்ணங்க அன்புமணி ஏங்க அவரை ஏங்க போய் ஆதரவாளர் கார்த்தி சின்னையாவை போய் ஏங்க போய் பிசிப்பீங்க? அவர் எங்க அண்ணங்க, என்னை தூக்கி வளர்த்தவருங்க, என்னை தூக்கி வளர்த்தவர் எங்க அண்ணங்க. அவரு அதை போய் அப்படிலாம் போய் கேட்கறதுக்கு எனக்கு மனசு எனக்கு யாருமே சொல்லீங்களே. யாரு நான் என்ன தப்பு பண்ணேன் கெடு கொடுக்கறதுக்கு? நான் என்ன யாரும் எனக்கு கெடு கொடுக்கல. 24 மணி நேரம் என் செல்ல ஆன்ல தான் இருக்கும். 24 மணி நேரம் செல்ல ஆன்ல தான் இருக்கும். நீ நைட்டு வேணா செக் பண்ணி பார்க்கலாம். 1:30 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு கூட ஃபோன் போட்டு பேசுங்க. ஒரு தடவை இல்லை, 2வது தடவை போட்டேன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, தொகுதி மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யாரும் பண்ணுறோம். இத்தனை நாள் வாய்ப்பு இருக்காத பால் வந்து அவர் வந்து 12 மணி நேரம் கெடு கொடுத்துருந்தோம். ஆனா அவர் என்கிட்ட சொல்லலையே. என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் என்கிட்ட சொல்லல. கேட்டான் சொல்லியிருந்தேன். நான் பேட்டி கொடுக்கும்போது போன் அடிச்சோம், போன் எடுக்கல அப்படின்னு பால் சொல்லியிருந்தாங்க. போன் அடிச்சாங்களா? அதான் எப்படி நான் போன் அடிக்க யாரு போன ஆதரவாளர்கள் பண்ண வச்சிருக்கலாம். என்னுடைய உயிருக்கு நண்பர்களுக்கு அவங்கலாம் என் சகோதரர்கள். சந்திப்பீங்களா அன்புமணி அவர்கள்? நிச்சயமா சந்திப்பேன். நான் தான் சொல்லணும், எங்க அண்ணன்னு சொல்லிட்டுங்க. இதான் அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. பேட்டி கொடுக்க ஒரு மாதிரி கொடுக்குறாரு, ஆனா அன்புமணிக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்புமணிக்கு எதிராகவே இருக்கு. ஐயா கிட்ட போய் தவறாக சொல்றாங்க. அவங்க ஒரு மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க அங்க பாத்தீங்க ஒரே ஒரு வார்த்தை ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வேன். செய்யறதா என் வேலையை தவிர நான் ஒன்றும் ஐயாவுக்கு சொல்றக்கூடிய அளவுக்கு நான் வந்து அவ்வளவு அறிவாளி அளவு. நீங்க வந்து பதவிக்காக தான் வந்து நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதே போல அவருக்கு வந்து ஆதரவாகவும் பேசவும் நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க தொண்டர்கள் மத்தியில வந்து நிறைய இந்த சமூக வலைதளம் இரட்டை நிலைப்பாடுன்னா என்ன தெரியுங்களா? நான் மீண்டும் சொல்லுவது, 1988ஆம் வருடம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் 4 ரோட்டில் எங்க அப்பா காட்டுறாரு. 100 கார்ல போறாரு. போகும் பொழுது ஒரு எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்ன பார்த்து கையாட்ட மாதிரி வந்துச்சு. அப்ப என் மனசு சொல்லிச்சு, இந்த தலைவர் மாபெரும் தலைவர், நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுமே ஒரு ஏக்கம், ஒரு ஆசை. அந்த ஆசையை 91ல் நிறைவேற்றிட்டேன். ஒரு சேலத்துல மாநில மாணவருடைய மாநாடு போட்டோம்.
அதுல வந்து ஐயா வந்து என்னை பத்தி பேசிட்டாங்க. அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்றுறது. அதுக்கு பின்னாடி பல பதவிகள் பல பொறுப்புகளை தந்த ஒரு மகத்தான தலைவர் இவரு. இவரை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக அர்த்தம். என்றைக்கு 1988ஆம் வருடம் யாரை தலைவராக ஏற்றானோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவர் எங்க சின்னையா தான், நான் அன்புமணி அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு முறை சொல்ல, 100 முறை சொல்ல, 1000 முறை இல்லை, 1,00,000 முறை சொன்னாலும் மருத்துவர் ஐயா அவருடைய பின்பற்றி என்னுடைய தலைவர் எங்க அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான். அதையும் நான் சொன்ன நேத்து, அவர் என்னை வைத்துக் கொண்டால் உடனிருந்து பொறுப்பாளராக பணியாற்றுவேன். இல்லாவிட்டால் எங்க சின்னையா அண்ணன் அன்புமணியினுடைய ஆதரவாளராக தொண்டனாக இருந்து அவருக்கு ஆதரவாக பணி செய்யும். நீங்க அவர் வந்து உங்களோட கட்சி பதவியே தூக்கிட்டு உங்களை யாரும் தொண்டரை வந்து சந்திக்க கூடாது, அவங்க கூட தொடர்பு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இப்போ வந்து எப்படி அன்புமணி தான் ஏங்க ஐயா தான், ஐயாவை தொடர்ந்து ஐயா காட்டுகிற வழியிலே வேற யாரை நாங்கள் தலைவனை ஏத்துக்க முடியும்? பாட்டாளி மகிழ்ச்சிக்காரர் நான் கேட்கறேங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. யார் கட்சி விட்டு போறா? எங்கேயுமே யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப வந்து அப்படியே ஒரு மாதம் ஆச்சு, சரி நம்ம ஐயாவை பார்க்கலான்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். ஒரு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து விட்டு கட்சி அன்புமணியை வந்து விட்டு அருள் நீ எனக்கு எதிராக செயல்பட்டா நீ கட்சியில இருந்து வெளியே போக சொன்னா போயிருவீங்களா, செயல்படுவீங்களா? கட்சியை விட்டு வெளியே போகணும் அவரு சொல்ல மாட்டாரு. அப்படியே சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனாக தொடர்ந்து என்னுடைய பணி என் உயிர் உள்ளவரை தொடர்ந்து அதுல எந்த மாற்றம் இல்லை. இன்னொரு தலைவரை என் வாழ்க்கையில தேடவே மாட்டேன். எனக்கு ஒரே தலைவர் ஐயா, அதற்கு அடுத்தபடியாக நான் அன்புமணி ராமதாஸ் தான்.